லட்சுமி, காப்பி ஏதாவது போட்டு தட்டாமா? வேண்டாங்க, படுத்து படுத்து கிடந்தாலே ஒரு மாதிரி நோயாளி மாரி இருக்கு. உனக்கு ஏதாவது காய்கறி ஏதாவது கட் பண்ணி தரணுமாக்கா? எடு, நான் கட் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாயி, நீ பேசாமல் படுத்து உறங்கு. 2 நாளைக்கு தான் ரெஸ்ட் எடேன். நீ உன் ஊருக்கு போனாலும் உனக்கு எங்கே ரெஸ்ட்டு? பிள்ளைகளை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், சமையல் பண்ணணும், வேலை இருக்கும். பேசாமல் இங்கே ரெஸ்ட் எடு தாயி. ஆமாம், நம்ம பொம்பளையில் பிறந்தாலே வேலை தானாக்கா. இதில் என்ன இருக்குது? எனக்கு படுத்து கிடந்து சும்மா வீட்டிலேயே நான் படுக்க மாட்டேன். படுத்து படுத்து கிடக்க ஒரு மாதிரி இருக்குக்கா. இப்போ கொஞ்சம் கை பரவாயில்லக்கா, சரியாயிட்டு. கொஞ்சம் தழும்பு தான் இருக்குது. கொஞ்சம் அது இந்த மருந்துலாம் தந்திருக்காங்களா, காலையிலே போட்டுட்டேன். சரி, அப்போ நான் அந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வாரேன், வெட்டுவோண்ணே. என்ன கறிக்க வைக்க போகிற? சாம்பார் வச்சு இந்த கீரை பொரியல் பண்ணலான் இருக்கேம்மா. நம்ம தோட்டத்தில் உள்ள கீரையாக்கா? ஆமாம் லட்சுமி, நம்ம தோட்டத்தில் உள்ளது தான். காலையில் உங்கள் அத்தான் போனாரா, அப்போ பறிச்சிட்டு வந்தாங்க. சரி லட்சுமி, கேட்கேன்னு தப்பாக நினைக்காத. குழந்தை எப்படி? குழந்தைன்னு குணம்லாம் கொஞ்சம் மாறி இருக்கா, அப்படி தான் இருக்காரா? இல்லைக்கா, அது முன்னாடி தான் அப்படி இருந்தாங்க. இப்போம்லாம் அப்படி இல்லை. நல்ல குணங்க, நல்லா என்ன பார்த்துட்டாங்க. கோவமே பட மாட்டாங்க. வீட்டுக்கு இப்போ கூட நான் பாரு, கோயில் திருவிழாவுக்கு வரேன்னு சொன்னோன்னா உடனே சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, அப்படியா? ஏன் கேட்டோம்னா, உனக்கு கையில் அடிபட்டு 2-3 நாள்கிட்ட ஆயிட்டு. அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்கலையே, அதான் கேட்டேன். இல்லைக்கா, சத்தியா பேசினா போல. நான் ஆஸ்பத்திரியில் இருக்கல, சத்தியா வீட்டில் இருந்தால, அப்போ ஃபோன் பண்ணாங்க போல். அப்போ கொண்டு குடுன்னு சொன்னால் சொல்லிச்சான். இந்த பிள்ளை தர மறந்து போச்சு. நானும் வழியிலே தூங்கிட்டேன்னா பேசலை. நீ போராட்டு தாங்க ஃபோன் அடித்து பேசணும், என்ன ஏதுன்னு கேட்கணும். ஃபோன் அடிக்கி ஏக்கா, 100 ஆயிசு உங்க குழந்தைனுக்கு. இப்போ தானே கேட்டுட்டு இருந்த, இந்த ஃபோன் அடிக்காங்க பாரு. ஹலோ, என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லாம். ஆமாங்க, என்ன நடக்கு? ஒரு ஃபோன் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஃபோன் அடித்தா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? எங்க போய் எத்தனை நாள் ஆச்சு? கையில் வேற அடிபட்டிருக்கான். ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னியா நீ? அக்கா வீட்டுக்கு போனோன்னு எல்லாம் மறந்துட்டியோ? இல்லைங்க, இல்லை, அந்த ஃபோனு ஏதோ சைலண்டில் கிடந்து போல. நின்றுங்க, ஒழுங்காக கேட்கலன்னா வெளியே போய் பேசி. ஏக்கா, இங்கே ஃபோன் ஒழுங்காக கேட்க மாட்டேது, கரப்புறான்னு கேட்கு. வெளியே போய் என்னன்னு கேட்டு வரேனாக்கா. சொல்லுங்க. இல்லைங்க, நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே படுத்ததுனால தான் உங்களுக்கு ஃபோன் ஒன்றும் பண்ண முடியல. அது இல்லாமல் கை சரியாகலைங்க. அதான் அவர் கூட 2 நாள் கூட இருந்துட்டு டாக்டர் போக சொல்லியிருக்காரு. அதாங்க 1 நாள் கூட இருந்துட்டு வரேங்க. நீயே துணியில தீய பிடிக்க வச்சுட்டு இந்த லட்சணத்துல நீ இருக்க. பிள்ளைகளெல்லாம் எப்படி ஒழுங்கா பார்த்துக்கிட்டே எப்படி? இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, மறக்கியா? எதுனாலும் சொல்லிடு. ஏங்க இப்படிலாம் பேசிங்க? பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் கையில லேசாக தான் அடிபட்டிருக்கு. நான் இன்னைக்கு கிளம்பலான்னு தான் இருந்தேன். அப்போ அந்த டாக்டர் தான் கை கொஞ்சம் ஏதோ இது மருந்தெல்லாம் போடணும் சொல்லி 2 நாள் வர சொல்லியிருக்காங்க. அதுதாங்க, இல்லை இன்னைக்கு நான் கிளம்பியிருப்பீங்க. என்னன்னு நீ கொண்டாடு தாயே. பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோ, எனக்கு அதுதான் முக்கியம். பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியம். பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கோ. ரொம்ப நாள் லீவ் போட முடியாது. யாருமே 2 நாள் லீவ் ஆயிடுச்சு. காலேஜ் ஸ்கூல் ஆகும். நீ படித்த மாதிரி 5ஆம் கிளாஸும் 6ஆம் கிளாஸும் கிடையாது. அதனால சீக்கிரம் வரக்கூடிய வழியை பாரு. வைக்கட்டா? சரிங்க. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாக்கா, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? திருவிழாவுக்கு வந்தீங்களோ? இந்த காமாட்சி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அவங்க தங்கச்சி தான் நீங்கள்? சரி சரி. மகா எத்தனை படிக்கா? 10 படிக்காக்கா. சரிம்மா, சரி. சத்தி வா குளிக்க. ஏன் உட்காந்துருக்க? வா. ஏன்? ஐயோ, நான் வரலக்கா. எனக்கு குளத்துல எல்லாம் குளிச்சு பழக்கம் இல்லை. மோட்டர் செட்னா சொல்லி இப்போ சூப்பராக குளிப்பேன். ஏன்டி ரொம்ப அந்தாலும் சீன் போடாதானே? அங்கே குளிக்க இங்கே குளிக்க எல்லாம் ஒன்று தான். மோட்டர் செட்டில் குளிச்சா நம்ம தலையில் பொத்துன்னு வந்து தண்ணி விழும். அதே நம்ம குளத்துல குளிச்சா நம்ம பொத்துன்னு சாடி போய் குளிர்ந்து குளிப்போம். இது 2 ஒன்று தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ரொம்ப அந்தாலும் படம் காணிச்சிருவாம்மா. வரலைன்னா உட, நீ குளியேன். ரொம்ப தான் பேசிகிட்டு இருப்பா பெரிய பாட்டி. எனக்கா நீ குளி, நான் எங்கே உட்காந்துருக்கேன். தண்ணி அழகா ஜில்லுன்னு இருக்கு. தேக்கா, மீன் வேற காலை அப்பப்போ கடிக்கிக்கா. ஏன்னா காலில் வேற கொஞ்சம் லேசாக வெடிப்புண்டா. அது மீன் கடிச்சிக்கிட்டே இருக்கு, அழகா இருக்கு. சாயங்காலம் குளிக்க நல்லா இருக்கு. உனக்கு ஜாலி பத்தியாக்கா. மோட்டர் செட் இருக்கு, குளம் இருக்கு, குளிக்கலாம். எல்லாம் குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இயற்கையாக சுற்றி பார்க்க எவ்வளோ இடம் இருக்கு. எங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லைக்கா. பேசாம நீ இங்கே வந்துடுறியா? நம்ம
எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டே இருக்கலாம். எனக்கும் ஆசை தான், ஆனால் படிக்கணுமேக்கா. 10ஆம் கிளாஸ் வேறு மெயின். படித்து எடுத்துட்டு அடுத்த வருஷம் நாள் நான் பார்ப்போனக்கா. சரி, அங்கிட்டு தள்ளி போகுமா? அங்கே தண்ணி இன்னும் நல்லா இருக்கும். நீச்சல் சொல்லி தரேன் வா. சரிக்கா வா, போகும் போகும். ஐயா நீச்சல். சத்தி, நீங்கள் இருந்துக்கோ. எல்லாம் வீட்டுக்கு போகிறோன்னா போ, சரியா? நாங்கள் குளிச்சுட்டு வரோம். சரி, நான் கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்பேன். வரலைன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். நம்மளும் பேசாமல் இறங்கி பார்ப்போமா? இல்லை வேண்டாம், பயமாக இருக்குது. அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ பாவம், கையில் வர அடிபட்டுட்டு. சரி, நீ நல்ல வீட்டுக்கு வர போகணும். என்ன சத்யா எங்க இருக்காங்க? அதுவும் தனியா உட்காந்துருக்காங்க. சத்யா, சத்யா, என்ன சத்யா எங்க உட்காந்துருக்கீங்க? அதுவும் தனியா உட்காந்துருக்கீங்க, என்ன? ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன எந்த வழியா வர்றீங்க? இங்க தோப்பு இருக்கு. தோப்பு காலையிலே போனேன். இப்போதான் வேலை முடிஞ்சு, அதான் வீட்டுக்கு போறேன். நீங்க எங்க ஒத்தையில உட்காந்துருக்கீங்க? நான் ஒன்றும் ஒத்தையில் உட்காந்துருக்கல. அக்காவும் தங்கச்சியும் குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே அந்த நீச்சல் சொல்லி கொடுக்கேன்னு அக்கா அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கா. அதாங்க உட்காந்துருக்கேன். அப்புறம் அம்மாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கையெல்லாம் எப்படி இருக்கு? அந்த காயம்லாம் தழும்பெல்லாம் மாறி இருக்கா? அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தழும்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் தழும்பு அப்படி தான் இருக்குது. காயம் ஆறிட்டுன்னாங்க. அது அந்த தழும்பு மாறுறதுக்கு என் ஃப்ரெண்ட்ட சொல்லியிருக்கேன். அவன் இந்த மூலிகை மருந்துலாம் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே சொல்லி ஒரு மருந்து வாங்கி தரேன் இருக்கான். இப்போ கொண்டு வருவான், நான் கொண்டு வந்து தரேன். போடுங்க, அது அந்த தழும்பு அப்படியே போயிடும். அப்படியா? சரி சரி. உங்களுக்கு எங்கே வீண் சிரமம்? அதனால கொஞ்ச நாள் போனால் அதே மாறிடுமே. நான் என்ன அடுத்த ஆளாங்க? உங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவங்களுக்கு கையில் வர அடிபட்டிருக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானேங்க. ஓஹோ, சரி சரி. அம்மா ஊருக்கு போறேன்னு சொன்னாங்களே, கூட ஒரு வாரம் கூட இருந்துட்டு போங்களேன். ஐயையோ, ஒரு வாரம்லாம் முடியாதுங்க. இதே ஏற்கனவே 2 days லீவ் எடுத்தாச்சு. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 நாள் கூட லீவ் எடுத்திருக்கு. இனி லீவ் எடுத்தால் முடியாதுங்க. காலேஜில் நிறைய இது எடுத்திருப்பாங்க லெசன்லாம். ப்ளீஸ் சத்யா, எனக்காக. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிட்டா, இனியும் புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் தானே. பிரச்சனை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஒரு வாரம் அப்படி லீவ் எடுத்த மாதிரி இருக்கும்ல. ஆமாம், உங்களுக்காக எதுக்குங்க நான் லீவ் எடுக்கணும்? என்னோட படிப்புங்க இது. அப்போ எனக்காக லீவ் எடுக்க மாட்டீங்க, என்ன யாரோ நினைச்சிட்டீங்க, அப்படிதானே? சே அப்படிலாம் இல்லைங்க. எனக்கும் 2 நாள் இருக்கணும் ஆசை தான். சரி, பார்த்துட்டு. கண்ணில் வரும் காற்று எல்லாம் கண்மணியே உருத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். சந்தோஷ் என்ன நம்ம தங்கச்சிட்ட பேசிட்டு நிக்கான்? சந்தோஷ், 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 என்ன சந்தோஷ் இங்க வந்திருக்கீங்க? இல்ல இல்ல அன்பு, நான் அந்த வழியா போனேன். வயலுக்கு போயிட்டு இப்படி போனேன்னா, அதான் அவங்க சத்யா இருந்தாங்க. அதான் அவங்கள்ட்ட அம்மாவுக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி சரி அன்பு, நான் கிளம்புறேன். சத்யா, போயிட்டு வரேங்க. சரி சரிங்க சந்தோஷ். என்ன சத்யா, ஒத்தையில இங்க வந்திருக்க? குளத்துல இருந்தா வந்து ஒத்தையில உட்காந்துருக்க கூடாது. வீட்டுக்கு போ. இல்லைண்ணா, நான் ஒத்தையில் இருக்கல. அக்காவும் நிகியும் குளிச்சுட்டு இருக்காங்க. அதான் அங்கே போய் நீச்சல் சொல்லி கொடுக்கேன்னு அந்த அங்கே போய் குளிச்சுட்டு இருக்காங்க. அதான் நாங்கள் உட்காந்துருக்கேண்ணா. நீ குளிக்கலையா? அவங்களும் எங்க? அதோ அந்த குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. யாழினி, நிக்கி, வாங்க வாங்க, குளிச்ச போதும். சத்யா, இது உங்க ஊர் மாதிரி கிடையாது. இங்க இப்பெல்லாம் நின்று பேசிட்டு இருந்தா பார்க்கக்கூடியவங்க 4-3 சொல்லுவாங்க. அதனால இப்பெல்லாம் பேசக்கூடாது, சரியா? ஏதாவது பேசினாலும் அண்ணன்ட்ட பேசிக்கோங்க, வீட்டில் வந்து அம்மாட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லணும், சரியா? சரிங்க. ஏட்டி எப்படி தெரியுமா குளிக்கிறது? சூப்பராக இருந்துட்டி. நீ தான் சீன் காணிச்சிட்டு வராமல் வந்துட்ட. இப்போ நீ மிஸ் பண்ணிட்ட. நல்லா சூப்பராக இருந்து குளிக்கிறதுக்கு. குளிச்சதெல்லாம் போதும் நிக்கி. வா யாழினி, வாங்க எல்லாரும். இடி, அங்கே இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்குல்ல, இந்த வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்குடி. அழகா இருக்குடி. இது ஏன் உம்முன்னு போகுது? உம்முனா மூஞ்சி.